இப்படி சொல்றது மூலியமா நான் ஒரு பெரிய பருப்பு, நான் ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது. கீர்த்தி சுரேஷ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முதல் நாள் ஷூட் ஒரு 4 நாளுக்கு முந்தைய கீர்த்தினா போயிட்டு ஹலோ குட்டிமா, ஏன்னா பூஜைக்கு போயிட்டு வந்துட்டேன். போய் மீட் பண்ண உடனே அம்மா உன் படம் எதுவுமே பார்க்கலாமா மன்னிச்சுக்கமான்னு பயங்கரமா கோவம் வந்துருச்சு கீர்த்திக்கு. நான் சினிமாவை எப்படி பார்க்கறேன் அப்படின்னா இன்னும் பழைய படங்கள் பார்க்கறேன். ஒரு படத்தை எப்படி பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்க்கு முன்னால வந்த ஸ்பெக்டர் அப்படின்ற படம், சாம் மெண்டஸ் ஒரு கிரேட்டஸ்ட் டைரக்டர், எனக்கு ஆதர்சமான படம். கிட்டத்தட்ட அதுல இருக்க 3 சீனை 15 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். படம் நான் பார்க்கறது இல்ல, படத்தை நான் ஒர்க் பண்றேன். இப்ப காந்தாரான்ற படத்தை மிந்த நேத்து தான் பார்த்தேன். அதுவும் 1/2 hour தான் பார்த்துருக்கேன். நான் வந்து எனக்கு சினிமா பார்க்கறது என்டர்டெய்னிங் பார்க்கறது இல்லை, சினிமா பார்க்கறது எனக்கு ஒர்க்குக்காக. நான் இந்த பையனை ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு போனேன்னா அந்த ஃபோட்டோ எனக்கு வந்து 1 month ஓடும். இப்படி சொல்றது மூலியமா நான் ஒரு பெரிய பருப்பு, நான் ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலான்னு நினைக்கிறேன். ஒரு செருப்பு தைக்கிறவன் எத்தனை விதமான தோள்கள் இருக்கு, எத்தனை விதமான நூல்கள் இருக்கு, என்னுடைய கம்பி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, நான் கம்பியை எத்தனை வாட்டி உரசனா அது எவ்வளவு ஷார்ப் ஆகும் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சினிமாவில் 24 கிராஃப்ட் இருக்கு. நான் சாவர வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நான் சினிமாவை பொழுதுபோக்கா நான் பார்க்கறது கிடையாது. சினிமா என் தாய், என் கடவுள். இப்போ ஹரிஷ் கல்யாணனை பார்த்து என் அசிஸ்டன்ட் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, எந்த ஆஃபீஸ்லையும் அப்படி பண்ண மாட்டாங்க. தேட்டர் ஒட்டி வெளியே தான் நல்லா இருப்பா, சூப்பராக இருப்பா, மாட்டிட்டேன்னு நான் கேட்டவொடனே என்ன படம் பார்த்தேன்னு கேட்பேன். நான் அனுப்புனேன் ஹரிஷ் கல்யாணன் போய் படம் பார்த்துவானு. ஈவினிங் ஷோ போய் பார்த்துட்டாங்க. பார்த்து வந்து உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அவன் எழுதி என்கிட்ட சொன்னான், சார் இந்த மாதிரி சார் ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட் சார், தேர்ட் ஆக்ட் சார்னு சொன்னான். அந்த பையன் எப்படி பண்ணியிருந்தான், பாஸ்கர் எப்படி பண்ணியிருந்தாரு, பாஸ்கருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது, அது வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், நாங்கள் வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பப்ளிக்கில் இதெல்லாம் இது ஒரு நல்ல விண்டோ. இன்றைக்கி வந்து சொன்னது வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு நான் போய் நல்ல கதை இருந்தால் ஒரு நாள் தம்பி வந்து பண்ணுறியாடான்னு கேட்பேன் ஆக்சுவலாக. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங். ஸோ சின்சியர்லி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒரு பருப்பு தான். தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலா டைரக்டர் சார் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து நீங்க சொன்னீங்க, அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசணும் ஆசைப்படுறாரு. பயங்கர வைப் ஆயிரும் போல இருந்தது. ஆகணும் சார், ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்தாலே வைப் தான். டைரக்டர் சண்முகம் அவர்கள் இவன் ஒரு கருப்பு அழகன், கோடம்பாக்கத்தின் கருப்பான அழகன் வந்தான். ஆக்சுவலா நான் நிறைய அவனை பார்த்துட்டு ஏதாவது சினிமாவில் வில்லனா நடிக்க வைக்கலாம் யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலா வெரி குட், ரொம்ப சந்தோஷம் தான். இந்த பியர் சாங் வந்து இன்னைக்கு இந்த படத்தோட அடையாளம் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு காரணம் வாழை மீன், விலங்கு மீன் தான். நான் அவர் திபுட்டு சொல்லும்போது அதான் சொல்லி வாங்கினேன். டீசல் ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள், தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி.